அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் காவிமலா. நான் டாக்டர் எஸ்என்எஸ் ராஜலட்சுமி கலை அறிவியல் கல்லூரி தன்னாட்சி தமிழ் துறையில் உதவி பேராசிரியராக பணியாற்றி வருகிறேன். நேற்றைய காணொளியின் தொடர்ச்சியாக இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது வாலிவதை படலத்தில் ராமன் தான் செய்த செயலுக்கான நியாயங்களை எடுத்துரைக்கிறான். ராமன் வாலியிடம் வாலி ராமனை இழிவுபடுத்தும் நோக்கில் பேசியதை கேட்ட ராமன் தன் செயலில் இருந்த நியாயங்களை எடுத்துரைக்கிறான். நீ முன்னொரு நாள் பாதாள அறையின் வழியே மாயாவி என்னும் அரக்கனை துரத்தி சென்று மீண்டும் வெளியே வராமல் அங்கேயே தங்கிவிட்டாய். உன்னை காணாமல் உன்னை தேடி செல்ல முற்பட்ட உன் தம்பி சுக்ரீவனை உன் குலத்திலுள்ள சான்றோர்கள் தடுத்தனர். சுக்ரீவன் அரச பதவியை ஏற்குமாறு வற்புறுத்தினர். ஆனால் சுக்ரீவனோ தன் அண்ணனை கொன்ற மாயாவியையும் அவன் சுற்றத்தாரையும் அழித்து நானும் இறப்பேன் என்றான். என் அண்ணன் இறந்த பின்னர் மட்டும்தான் நான் உயிர் வாழ்ந்த அரசு புரிய மாட்டேன் என்று சுக்ரீவன் கூறுகிறான். இதனை கம்பராமாயணம் வானமால என் தம்முனை வைத்தவன் தானுமால் கிளையும் தடித்து யானும் வாழ்வேன் இருந்து அரசு ஆள்கிறேன் எனும் அடிகள் வழி எடுத்துரைக்கின்றன. சுக்ரீவன் இவ்வாறு உரைத்ததை கேட்ட அங்கிருந்த சான்றோர்களும் அமைச்சர்களும் வற்புறுத்தி அவனை அரசாட்சியை ஏற்க அழைத்தனர். ஆனால் சுக்ரீவனோ அண்ணன் இருக்கும் அரசாட்சியை நான் எப்போதும் ஏற்க மாட்டேன் என கூறுகிறான். மாயாவியை கொன்ற நீ மீண்டும் வந்துவிட்டாய். உன்னை கண்டதும் சுக்ரீவன் பெரிதும் மகிழ்ந்தான். நடந்த நிகழ்வுகள் அனைத்தையும் உன்னிடம் எடுத்து கூறினான். ஆனால் நீ அவன் கூறியதை எதையும் காதில் வாங்கி கொள்ளவில்லை. அது மட்டுமல்லாமல் அரசாட்சியையும் உன்னிடம் ஒப்படைத்தான். ஆனால் நீயோ அவன் கூறிய எதனையும் ஏற்றுக்கொள்ளாது அவன் மீது இரக்கம் கொள்ளாமல் அவனை கொல்ல முற்பட்டாய். இது நீ செய்த மிகப்பெரிய தவறு. மிகுந்த வலிமையுடையவன் சுக்ரீவன். ஆனால் அவன் தன் இரு கைகளையும் உயர்த்தி கூட்டி உன்னை வணங்கினான். உன்னை விட அறிவிலும் பலத்திலும் சிறந்தவனான அவன் உன்னிடம் எப்பொழுதும் பணிவோடு நடந்து கொண்டான். ஆனால் நீ அவன் மீது சினம் கொண்டு அவனை அழிப்பதிலேயே குறியாக இருந்தாய். ஆயினும் உன் சினம் கண்டு ஓடி விழுந்தான். ஆனால் நீயோ அறச்செயல்கள் எதனையும் உணராமல் உன் தம்பியின் உயிர் போன்ற மனைவியையும் கவர்ந்து கொண்டாய். பெண்களின் கற்பு நிலைக்கு மாறாக நடந்து கொள்ளுதல் அறமாகாது, தர்மமும் ஆகாது. அவ்வாறு இருக்க நீ அவ்வாறு நடந்து கொண்டது உனக்கு மட்டுமல்லாது உன் குலத்திற்கே இழிவான செயல். புரிந்துவிட்டாய் என ஒவ்வொரு செயலையும், அதாவது வாலி செய்த ஒவ்வொரு செயலையும் ராமன் எடுத்துரைத்தான். இதனை கம்பராமாயணம் அருமை உன் தம்பி ஆர்வுயிர் தேவையை பெருமை நீங்கின எய்த பெருதியோ அருமை விதன் ஆர் உயிர் தேவையை பெருமை நீங்கின எய்த பெருதியோ என்னும் அடிகள் எடுத்துரைக்கின்றன. இவ்வாறெல்லாம் நீ செய்தாலும் நீ தம்பி சுக்ரீவன் எனக்கு நண்பனானதாலும் நான் உன் உயிரை பறித்தேன் என்று ராமன் தனது செயலின் நியாயத்தை வாலியிடம் எடுத்துரைத்தான். ராமன் வாலியின் ஒவ்வொரு நிகழ்வினையும் எடுத்துரைக்க வாலியானவன் தான் செய்த ஒவ்வொரு தவறையும் தன் மனதால் எண்ணி வருத்தமடைகின்றான். அவ்வாறு இருக்கையில் தான் செய்த தவறுகள் ஒவ்வொன்றிற்கும் ராமன் சொன்னது சரியென உணர்ந்து இறக்கும் தருவாயில் ராமனிடம் மன்னிப்பு கோருகிறான். அது மட்டுமல்லாது தன் தம்பியிடமும் மன்னிப்பு கேட்கின்றான். நான் செய்த தவறினை மன்னித்து அருள்வாயாக என கேட்கின்றான். அப்போது ராமன் தன் தவறு செய்ததை உணர்ந்தவன் எப்பொழுதும் மன்னிப்பிற்கு உண்டானவன்தான் என கூறி அவனை மன்னித்து அருள்கிறான். இறுதியாக வாலி தன் ஆட்சியையும் சுக்ரீவனின் மனைவியையும் அவனிடமே ஒப்படைக்கிறான். இறுதியாக அவன் ராமன் பாதம் அடைகின்றான். இவ்வாறாக தான் செய்த தவறை உணர்ந்த வாலி இறுதியாக திருமாலாகிய ராமனின் பாதங்களை சரணடைகிறான். இவ்வாறாக
வாலி வதை படலம் வழி ராமன் வாலியை கொன்றதற்கான காரணங்களையும் அவன் தன் செய்த தவறை உணர்ந்ததற்கான செயல்களையும் இப்படலத்தின் வழி காண முடிகிறது. வாலியின் மீது ராமன் மறைந்திருந்த அம்பு செய்ததற்கான காரணங்களை வாலி வதை படலம் வழி கண்டோம். அது மட்டுமல்லாமல் ராமனின் சிறப்புகள், நட்பின் மேன்மை, வாலியின் நியாயமற்ற செயல்கள் என ராமன் ஒவ்வொன்றாக எடுத்துரைத்ததை இப்பகுதியின் வழி கண்டோம். நன்றி, வணக்கம்.